நீங்க குடும்பத்தோட வந்து பூ வச்சு பேசி முடிச்சுட்டு போயிட்டா எனக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா? நிச்சயமா நடக்காது. என் வாழ்க்கை உன் கூடதே. பெரியம்மா சிந்துவுக்காக ஒவ்வொரு நகையும் பார்த்து பார்த்து வாங்குறாங்க. ஆனா சிந்து இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காளே. சிவா, என்னையா சிவா, முகம் எல்லாம் வாடி இருக்கு. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. அம்மா, அவனே டாக்டர் விட்டா நீ அவனுக்கே வைத்தியம் பாப்ப போட்டிருக்கே. சித்தப்ப, சிவாவுக்கு லேசா வேர்த்திடக்கூடாது. உடனே அம்மா என்னமோ ஏதோன்னு பதட்டமாயிடுறாங்க பாருங்களேன். இதுவே நமக்கு ரத்தமே வந்தாலும் அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. நீ மொரட்டு பையன், எவன் கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு வந்து நிப்ப. ஆனா சிவா அப்படியா? இவன் டாக்டர்டா, சாமிக்கு சமமானவன். எத்தனை பேர் உசுர காப்பாத்திருக்கான்னு தெரியும்ல. கரெக்டா சொன்னீங்க நீ. சித்தப்ப, சரி சரி விடுப்பா. அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு நகையும் வாங்கணுமா என்ன? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் மருமகளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவனா வேணா நான் சொல்ல போறா? இல்லடா, என்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு மருமகள் வர சம்மதிச்சாலோ அன்னைக்கே அவ எனக்கு மக மாதிரி ஆயிட்டா. என் மகளுக்காக நான் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கனோ அதையெல்லாம் அவளுக்கும் நான் வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரிதான். ஏன் சிவா, இந்த நகையெல்லாம் நீ எடுத்துட்டு போய் சிந்துவுக்கு போட்டு பார்த்து அளவு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வரியா? என்னையா யோசிக்கிற? அன்னபூர்ணி, அண்ணே வாங்கண்ணே. வா சாரதா, வாமா பைரவி. அண்ணே, நான் இங்க உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் தான் அதாச்சும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. என் பிள்ளை சிந்துவுக்கு நகையெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சுமா. அதனாலதான் சாரதாவையும் பைரவையும் கூட்டி வந்திருக்கேன். ஏன்னு சிந்துவை கூட்டிட்டு வரலையா? அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாமா.